உங்கள் அரும்பாக்கம் திருப்பூர் காட்டன் சென்டரில் ஆனந்த ஆடி அதிர்ஷ்ட ஆடி பவுடர் கிரேப் சாரீஸ் ரூ 499 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தங்கம் பட்டு சில்க்ஸ் ரூ 849 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆண்களுக்கான கேஷுவல் ஷர்ட்ஸ் 6 சட்டைகள் 999 மட்டுமே. மென்ஸ் கொரியன் பேண்ட்ஸ் 799 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாய்ஸ் டி ஷர்ட்ஸ் 5 டி ஷர்ட் 599 மட்டுமே. ஓட்டோ 30 முதல் 70% வரை தள்ளுபடி. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவெளி ஈத்கா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா இலியாஸ் ரியாசி நம்மளோட இருக்காங்க. மௌலானா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஃபாரூக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மௌலானா, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா, இப்போ இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு செய்தியா நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் போராடக்கூடிய அளவுக்கு இந்த எஸ்ஐஆரோட பிரச்சனை மாறி இருக்குது. தீவிர சிறப்பு மறு ஆய்வு அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் மக்களுக்கு மேல வாக்கு உரிமை பறிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்துமே சொல்லப்படுது. இந்த நேரத்துல இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன மௌலானா? முதலாவது, இவங்க பிஜேபி தங்களுடைய அகில இந்திய அரசியல்ல தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான ஜனநாயகத்துக்கு புறம்பான, மனித நீதிக்கு புறம்பான அணுகுமுறைகளை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் விலை கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாடியே வட மாநிலங்கள்ல எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு இவங்களே பணம் கொடுத்து, நீ இந்த தொகுதியை கேட்டு உன்னுடைய கட்சி சின்னத்துல நீ போய் சேர்ந்து நின்னு, அப்படி நின்று நீ ஜெயிச்சு எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காட்டி நீ உன் கட்சியிலே இருந்துக்க, எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நீ உன் கட்சியிலே இருந்துக்க, எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நீ 1/3 ஆஃப் எம்எல்ஏஸை நீ என் கூட கூட்டிட்டு வந்துரு, கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு பாதகம் இல்லாம நாம எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு 2வது கட்டமா பிஜேபி இந்த ஜனநாயகத்தை கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து 3வது கட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நடைமுறையை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ அதாவது என்னன்னா, வாக்காளர்களை தேர்தலுக்கு முன்னாடி மைண்டை செட் பண்றது. மோடி தான் இந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர், உலகத்தையே காப்பாற்ற வந்தவர்னு செட் பண்றது. அது ஒரு மெத்தடு கடைபிடிச்சு பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 100 இடங்கள், அதாவது 99 இடங்களை கைப்பற்றி இருக்கு. இவங்க 400 இடம் வந்துருவோம் 400 இடம் வந்துருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களால போன தடவை விட குறையத்தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ அதனால இப்போ என்ன மாதிரியான உத்திகளை கையாளுறாங்கன்னு சொன்னா, நேரடியாக நாம என்ன செய்யறது, வாக்காளர்களையே என்ன பண்றது, டிஸ்குவாலிஃபை பண்றது. வாக்காளர்களையே நமக்கு வாக்களிக்கக்கூடியவங்களை மட்டும் வாக்காளர்கள்னு வச்சுக்குவோம், மற்றவங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியில தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இத ஏற்கனவே அவங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினது எங்கன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால 2024 இதே மாதிரி 25 நவம்பர்ல இங்க எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி 2024 மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்தது. அங்க சுமார் 288 சீட்டு அசம்பிளிக்கு. அதுல கிட்டத்தட்ட 233 சீட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க. 50 சீட்டு தான் காங்கிரஸ் கட்சி அலையன்ஸ் பிடிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி தொடக்கத்துல இருந்தே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு வருது, நீங்க அந்த எலெக்ஷன் பூத்துல எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எங்கள்கிட்ட காட்டுங்க, அதே மாதிரி வாக்காளர்களுடைய பட்டியலை எங்கள்கிட்ட நீங்க காட்டுங்க. திடீர்னு லட்சக்கணக்கான வாக்காளருடைய எண்ணிக்கை சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிகமாயிருக்கு அப்படி சொல்லி காங்கிரஸ் கட்சி இல்ல, இதுக்கு பாஜக தரப்புல இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாங்க மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், குறிப்பா காலேஜுகள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினதால புதிய வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, அதாவது என்னன்னா, இவங்க எந்த லட்சணத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாதா? புதிய வாக்காளர்கள் யாரு பிஜேபி ஆதரிப்பா? இளைஞர்கள் எல்லாம் இப்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. இந்த மதவாத வன்முறை பேச்சுக்கள் எல்லாம் இளைஞர்கள்ட்ட எடுபடாது. சோ புதிய வாக்காளர்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. என்ன, அது புதிய வாக்காளர்கள் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸோடையும் பக்காவா இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை காட்டினா தான் அவங்க வாக்காளராக சேர்க்க போறாங்க. அந்த வாக்காளர்கள் எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கும் பட்சத்துல நமக்கு அடுத்த தேர்தலில் தோத்து போயிடுவோம்
அப்படின்றதுக்காக பழைய வாக்காளர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க புதிய வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க, வாக்களிக்கல, அதுக்கு யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம். என்ன என்னுடைய கருத்து வந்து அவங்க பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்றது தான். வாக்களிச்சாங்களா இல்லையாங்கிறது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம வந்து இதயத்தை திறந்து பார்க்க முடியாது. நம்ம வந்து மோடி மாதிரி கடவுளின் அவதாரம்னு நம்ம சொல்லிக்க தயார் இல்ல. என்ன பழைய வாக்காளர்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. புதிய வாக்காளர்களும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் பழைய வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னா, அந்த கொடுமைகளை அவங்க அனுபவிச்சுட்டாங்க. அதனால மோடி வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்களை நம்ம கழட்டி விட்டுருவோம், டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அதற்கு வந்து சட்டபூர்வமான வழிகள் என்னவோ அதை நம்ம கடைப்பிடிப்போம்னு சொல்லி தான் மகாராஷ்டிரால அந்த சிஸ்டத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு வந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பதில் சொல்லல. இப்ப அதே மாதிரி இதே சிஸ்டத்தை வந்து 2025 பீகார்ல கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்குது. அங்க ஏற்கனவே என்னன்னா அவங்களுக்கு பேட்ஸ்மெல் அடிச்சிருச்சு. பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருடைய என்டிஏ வந்து இந்த என்டிஏ அலையன்ஸுக்கு வந்து பேட்ஸ்மெல் வந்து அடிச்சிருச்சு. என்ன பேட்ஸ்மெல்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நிதிஷ்குமார் வழக்கம் போல அவர் என்ன பண்ணுவாரு, இஃப்தார் பார்ட்டியில எல்லாம் பங்கெடுப்பாரு. முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய இஃப்தார் பார்ட்டியில எல்லாம் பங்கெடுப்பாரு. இந்த தடவை பாத்தீங்கன்னா இஃப்தார் பார்ட்டியை அவங்க நடத்தவே இல்லை. நிதிஷ்குமார் அவங்க கூப்பிடவும் இல்லை, நடத்தவும் இல்லை. நிதிஷ்குமார் வந்தா அவரை வந்து நாங்க என்ன செய்வோம், விரட்டி அடிப்போம், அவரை வந்து நாங்க வந்து சுற்றி வளைத்து அவரை கேள்வி கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவர்களுக்கு அடிச்சிருக்கக்கூடிய பேட்ஸ்மெல்லு. ஸோ அப்போ வந்து முஸ்லிம்கள் உடைய வாக்குகளை நிதிஷ்குமார் வழியா கொஞ்சமாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற கனவுல அவங்களுக்கு வந்து மண் விழுந்திருக்கு. ஸோ அதனால கடந்த 18 வருடங்களாக வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வர்றாரு நிதிஷ்குமார். ஸோ போன தடவை நிதிஷ்குமார் எம்எல்ஏ சீட் கம்மியா வாங்கியிருக்காரு, பிஜேபி கூட வாங்கியிருக்கு. அப்படியே நீங்க மகாராஷ்டிராவை ஒப்பிட்டு பாருங்க. மகாராஷ்டிரா போன தடவை வந்து பிஜேபி அதிகமா இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு இடம் கொடுத்தது. இந்த தடவை அதுவே வந்து உட்காருது. அதே ஸ்டைல்ல அதே பேட்டர்னை வந்து அவங்க வந்து பீகார்ல கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 30 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினா போதும். தனிப்பெரும் மெஜாரிட்டியிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்துட முடியும். ஒரு 30 சீட்டு பீகார்ல கடந்த எலெக்ஷனை விட கூடுதலாக வாங்கிட்டா தனிப்பெரும் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்துட முடியும் என்ற நிலையில இவங்களுக்கு வந்து இருக்கிற சீட்டும் குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிற சீட்டை தக்க வைக்கணும் என்பது மட்டுமல்ல, நிதிஷ்குமார் துணை இல்லாமல் நாம என்ன பண்ணணும்னா இந்த பீகார்ல வந்து தனிப்பெரும் கட்சியாக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற கணக்குல இந்த தில்லுமுள்ளு வேலைகள்ல பிஜேபி ஈடுபடுது. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அது பயன்படுத்துது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல சந்தேகத்தின் நிழல் விழுந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அது வந்து ஒரு தீக்குளிச்சு தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும், நாம யோகியமானவன் தான் அப்படிங்கிறத. இல்ல மோனா, இப்போ அந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு இப்ப திட்டம் கொண்டு வராங்க. இதனால வந்து வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்படுது. இதனால போலியான வாக்குகள் களையப்படாதான வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் தானே? ஆமா ஆமா. அதாவது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாறி இருக்கு. பீகார்ல இருந்து நிறைய வெளியூர்களுக்கு மக்கள் வந்து போறாங்க. வாழும் முறைகள் மாறி இருக்கு என்னும் போது நாம என்ன பண்ணணும்னு சொன்னா எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும். மக்களுக்கு வந்து சரியான வாக்காளர்களை நம்ம வந்து சரியான மனிதர்கள் வாக்களிக்கணும், பொய்யானவங்க வாக்களிக்க கூடாது. இப்படி 2 விஷயத்தை மையமா வச்சு தான் அது எஸ்ஐஆரை வந்து அறிமுகப்படுத்தி அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு பீகார்ல. இப்போ நமக்குள்ள கேள்வி என்னன்னா, எதற்காக இவ்வளவு நெருக்கத்தில் இந்த வேலையை செய்றீங்க? மக்களுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இந்திய குடிமகன் தான், நீங்க வந்து ஒரு ஓட்டர் தான், நீங்க 18 வயசு ஆயிடுச்சு, அப்படி ஏற்கனவே நீங்க வாக்களித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆவணங்களை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தரக்கூடிய எல்லா ஆவணங்களையும் நாங்க அப்லோடு பண்ணிடுவோம், ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிடுவோம் அப்படின்னு நல்ல புள்ள மாதிரி பேசுது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க செப்டம்பர்ல அதற்கு அந்த வாக்காளர் பட்டியலுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும்போது வாக்காளர் இறுதி பட்டியல் வருது. நவம்பர்ல எலெக்ஷன் வைக்கிறீங்க. நவம்பர் 22 உங்களுக்கு வந்து அசம்பிளி காலாவதி ஆகுது. நவம்பர் 22 வந்து புது அசம்பிளி வந்து ஆகணும். 23 புதிய முதலமைச்சர் வந்து ஆகணும். அப்ப நவம்பர்ல நீங்க எலெக்ஷன் வைக்கிறீங்க அல்லது செப்டம்பர் லாஸ்ட்ல எலெக்ஷன் வைக்கிறீங்க. செப்டம்பர்ல வந்து இறுதி வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதற்காக நீங்க கேட்ட எல்லா ஆவணங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவருக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் வரல, ஹியூமன் எரரோ அல்லது மிஷின் எரரோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் சுத்த யோக்கியவான்கள் என்று மனதில் வைத்துக் கொண்டாலும்
ஹியூமன் எரரு, மிஷின் எரர்னு வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலைன்னா அவர் அப்பீல் பண்றதுக்கு மறுபடியும் என்ன வாக்காளரை சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன கால அவகாசத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்க சுத்த யோக்கியமானவனா இருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே. இத்தனைக்கும் சொல்ல போனால் பீகார் மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் உங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்றதுல பலகீனமா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து புறவாசல் வழியாக வந்து உங்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய இந்த ஈனத்தனமான வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யுமானால் இது வந்து எலெக்ஷன் நடத்துல லட்சணமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இதான் எதிர்கட்சிகளுடைய கேள்வியாவும் இருக்கு. சரி மோனா, இப்போ ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இது வரைக்கும் மட்டுமே 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது இப்படியே தொடர்ந்தா கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கும்போது இதனால பாஜகவுக்கு என்ன லாபம்? அதாவது என்னன்னா, வாக்காளர்கள் அவங்க எங்க இருந்து நீக்குறாங்கிறது தான் முக்கியம். வாக்காளர்களை அவங்க நீக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம்ங்கிறது தான் முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லையோர மாவட்டங்கள் சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, நேபாளில இருந்து ஊடுருவல் நடைபெறக்கூடிய மாவட்டங்கள்னு ஒரு சில மாவட்டங்களை கண்டறிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்கள்ல சுமார் வந்து 4 தொகுதிகளில் போன பாராளுமன்ற தொகுதியில எலெக்ஷன்ல 3 தொகுதியில பிஜேபி தோத்துருக்கு. ஒரு தொகுதியில மட்டும்தான் அது வந்து வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இது மாதிரி 1/4 தான் நம்ம ஜெயிக்கிறோங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு மாடல், சோற்று பதம். அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி. அப்போ எல்லையோர பகுதிகளில் ஊடுருவுகிறார்கள், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஊடுருவுறாங்க அப்படின்றது எந்த கம்யூனிட்டி மேல சொல்லப்படுது? ஆண்டாண்டு காலமாக இந்த நெரேட்டிவை அவங்க எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் கம்யூனிட்டி தான் ஊடுருவுதுன்னு செட் பண்றாங்க. அப்படித்தானா? அப்ப எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருங்கிறது நீங்க சொல்லாமலே எனக்கு புரியும், நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லாமலே எல்லாருக்கும் புரியும். அது எந்த மாவட்டத்துல இருந்து கொத்து கொத்தா இவங்க எடுக்கிறாங்க, இதை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இவங்க யார சொல்றாங்க, வெஸ்ட் பெங்காலுடைய ஆதரவாளர்கள் இவங்க யார சொல்றாங்க அப்படின்றதெல்லாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களை சொல்றாங்க அப்படின்றது, என்ஆர்சி யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதெல்லாம் நீங்களும் நானும் சொல்லாமலே மக்களுக்கு வந்து புரியும். அதனால பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை திட்டமிட்டு அவருடைய வாக்குரிமையை பறிப்பது, சட்டபூர்வமான அந்தஸ்தோட பறிக்கிறது தான் இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்பது வெளிப்படையா தெரியுது. மோனா, இப்போ இதுல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இதுல 11 ஆவணங்கள் கேட்கறாங்க. அதுல என்ஆர்சியாவும் ஒரு முக்கியமான ஆவணமா கேட்கறதால இது மூலியமா மறைமுகமா என்ஆர்சி கொண்டு வரதுக்கு ஒரு பிளானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எனக்கு தெரிஞ்சு மறைமுகமா கொண்டு வர மாதிரி தெரியல, ரொம்ப நேரடியாவே கேட்குற மாதிரி தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்கண்டா, ஆதாரை நாங்க ஒத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டை நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம், நீங்க தந்தா அப்லோட் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான், ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அண்மையில வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய 11 ஆவணங்கள்ல 11 டாக்குமெண்ட்ஸ்ல 6 டாக்குமெண்ட்டுகளை பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அறவே வச்சுக்கிறது இல்லை, அறவே அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்க பாஸ்போர்ட்டுக்கு யார் வச்சிருப்பா? வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அல்லது வந்து ஸ்கில்டு லேபரோ அன்ஸ்கில்டு லேபரோ யாரோ ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கிற நாட்டமும் எண்ணம் உள்ளவங்க தானே வந்து வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு யார் போவா? குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது தன்னுடைய வாழ்க்கையில சேமிச்சு வச்சிருக்கிறவன் தான் ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு வெளிநாட்டுக்கு போவான். இவங்க அன்றாட காட்சிகளா இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாஸ்போர்ட்டை வந்து நீங்க கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு படிப்பறிவே கொடுக்கல. கடந்த 18 வருஷமாக நான் ஒன்று சொல்றேன், நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இப்ப வயசு என்ன? 19 வயசு, சரிதானா? அந்த 19 வயசுல எத்தனை சதவீதம் படித்தவர்கள் இருக்கிறாங்க? 10th பூர்த்தி பண்ணவன் எத்தனை பேரு? +2 பூர்த்தி பண்ணவன் எத்தனை பேரு? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து அங்க செயல்பாட்டில் வந்திருக்கா? இப்படி மக்களுக்கு நீங்க கல்வியை கொடுக்காம, நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு உனக்கு ஏதாவது ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியை நாங்க ஆவணமா ஒத்துக்குவோம்னு சொல்றீங்க. மக்களுக்கு நீ படிப்பே கொடுக்காத மக்களுக்கு எப்படி நீ கவர்மெண்ட் வேலை கொடுப்ப? படிப்பே கொடுக்காத மக்களுக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுப்ப? கை நாட்டு போடுற மக்களுக்கு வந்து என்ன, எதை வச்சு நீங்க வந்து கண் கருவிழியை வச்சு எடுக்கிறாங்க ஆதார், அதுவே இல்லைன்னு சொல்றீங்க, அதையே நாங்க ஒத்துக்க மாட்டோங்கிறீங்க. எங்க உலகத்துல ஒருத்தனுக்கு மேட்ச் ஆகாதது கண்விழி, அந்த கருவிழியும் கை ரேகையும் தான். அதெல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட ஆதார ஆவணத்தை கூட நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த மாநிலத்தில், இதை தமிழ்நாட்டில் நீங்க சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம், படிப்பறிவு நிறைந்த மாநிலம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போறாங்க, அடுத்த எலெக்ஷனுக்குள்ள வருவாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலத்துல பெர்த்தை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான அவேர்னஸ் அந்த மக்களுக்கு நீ கொடுக்கவே இல்லை.
நான் என்ன கேட்கிறேன், இன்ஃபில்ட்ரேட்டர் உள்ள வந்தான், வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்தான்னு சொல்றீங்களே, அதுக்கு எந்த அரசு அதிகாரியை நீங்க தண்டிக்க போறீங்க? ஆதாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ரேஷனும் ஆதாரும் என்ன கிடையாது, அது ஒரு குடிமகன் என்பதற்கான சான்று இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த மக்களுக்கு ஆதாரையும் ரேஷன் கார்டையும் கொடுத்த அதிகாரியை நீங்க என்ன செய்ய போறீங்க? அது யார்? அது எந்த அதிகாரி? அவரு உங்கள்ட்ட தானே சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஒரு இன்ஃபில்ட்ரேட்டுக்கு வந்து நீங்க வந்து ஆதார் கொடுத்தீங்களா? இன்ஃபில்ட்ரேட்டருக்கு வந்து நீங்க வந்து ரேஷன் கார்டு கொடுத்தீங்களா? என்ன சொல்றீங்க? எல்லா தப்பையும் அரசு அதிகாரிகள் பண்ணுவாங்க, மக்கள் தண்டிக்கப்படுவாங்கன்னா அவ கொடுத்தது யாருங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அந்த மக்கள் அங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க தான். அந்த மக்களுக்கு நீங்க கல்வியை கொடுக்கல, விழிப்புணர்வு கொடுக்கல, எதையுமே கொடுக்காம திடீர்னு உள்ள பூந்து நாங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வர போறோம், ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் இது பண்ண போறோம், ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்குப்படி பார்த்தா 6.5 மில்லியன், கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இப்போ வந்து மதில் மேல் பூனையா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கப்படும்னா இது பெரிய அநியாயம் இல்லையா? இது ஜனநாயக நாட்டில் என்ன? இதை வந்து ஒரு எதிர்க்கட்சி கேட்கக்கூடாதா? இதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடக்கூடாதா? எங்களுக்கு இறுதி நம்பிக்கை என்ன இருக்கு? உச்சநீதிமன்றம் இறுதி நம்பிக்கை இருக்கு, பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு நாங்க யார்? அப்போ நாங்க இந்திய குடிமகனா இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்கத்தானே செய்வோம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அது சிஸ்டத்துக்குள்ள நின்று. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒத்துக்க முடியாது. இது முழுவதுமாக திரும்ப பெறப்பட வேண்டும், ஒரு நீண்ட கால அவகாசம் நடத்தப்படணும். ஒன்றும் இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஈகோ பார்க்காம எல்லாத்தையும் இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லுங்க. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்த 3.5 வருஷம் இருக்கு, 3 வருஷத்துக்கு 3.5 வருஷம் 3.25 வருஷம் இருக்குது. ஒரு லாங் கேப் இருக்கு, ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த பெரிய இடைவெளியில் நீங்க நிதானமா அழகா ஸ்மூத்தா பண்ணலாமே. எதுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு? செப்டம்பர்ல எலெக்ஷன் வச்சுப்பாங்களா, நவம்பர்ல எலெக்ஷன் வச்சுப்பாங்களாம். நவம்பர் 23ஆம் தேதி வந்து புது முதலமைச்சர் வருவாராம். செப்டம்பர்ல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்களாம். இவ்வளவு அவசரப்படுறாங்க அப்படின்னா அப்ப களம் வந்து என்டிஏவுக்கு களம் சாதகம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது வந்து என்னன்னா, அங்க நாளுக்கு நான் சொல்றேங்க உங்களுக்கு, முஸ்லிம்கள் வந்து அங்க அரசை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து அவங்கள நிதிஷ்குமார் ஏமாத்தி தான் வாக்குகளை வாங்கி தான் அவர் வந்து 9 தடவை அலையன்ஸ் மாறி இருக்காரு. 18 வருஷத்துல 9 தடவை அலையன்ஸ் மாறினது உலகத்திலே அந்த தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. என்ன அப்படி இருக்கும்போது அவர் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இழந்துட்டாரு. அதாவது டிசைடிங் பவராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அத்தாரிட்டி இழந்துட்டாரு, ஆதரவை இழந்துட்டாரு என்பது மட்டுமல்ல, நீங்க அங்க இருந்து வரக்கூடிய தகவல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். அங்க ஆளுங்கட்சியில நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்த ஜேடியுடைய எம்பி ஒருத்தரே இதை வந்து எதிர்க்கிறாரு, எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறாரு. அவர் ட்வீட்டு போட்டிருக்கிறாரு, எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து அவர் ட்வீட்டு போட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அந்த ட்வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஓடும் ஆம்புலன்ஸ்ல வந்து மயக்கமடைந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க நடந்திருக்கு. அங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே என்டிஏல இருக்கக்கூடியவங்க அதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்படி எல்லாம் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஜேடியுடைய எம்பி கிரிதரி யாதவ் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு பீகாருடைய இதுவும் புரியல, நிலவியலும் புரியல, பீகார் மக்களுடைய அந்த பீகார் மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஞானமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை. அது ஏதோ அதிகாரிகள் கும்பலா வர்றாங்க, ஏதோ மேல இருந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க, கீழே நாங்க செயல்படுத்தி தான் ஆகணும்னு எங்களை கட்டாயப்படுத்துறாங்க. பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரே சொல்றாரு, வந்து நான் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட தகுதியானவன் தான் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 10 நாள் ஆச்சுங்கிறாரு. எனக்கு தேவையான அதை ஏங்க யாரு எம்பியா எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட்ல மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, எனக்கே 10 நாள் ஆச்சு கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்கக்கூடிய டேட்டாஸை கொண்டு வந்து டாக்குமெண்ட்டுகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. பீகார் மக்களுடைய குணமும் புரியல, பீகாருடைய ஜியாகிரபியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியல அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான், ஏன்னா அவனுடைய டாக்குமெண்ட்ஸ்களை எப்படி அவங்க என்ன போய் செட்டில் ஆக செஞ்சான்? இல்லை, வேலைக்கு போயிருக்கிறான், திரும்ப வருவான், அங்கே தான் வந்து ஓட்டு போட வருவான். ஏன்னா அவன் கையெழுத்து வேணும், அவனுடைய இது வேணும்னா அவன் நாங்கள் எங்கே போகிறது? அமெரிக்கா விடுங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பீகார் மக்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாத்திரம் லீவு போட்டுட்டு அங்கே போக முடியுமா? அதுக்கு அவங்களுடைய பொருளாதார வசதி தான் இடம் கொடுக்குமா? போனால் ஒரு 2 மாசமாவது அவன் லீவில் தங்கிட்டு வந்தா தான் அவன் எலெக்ஷனுக்கு போகலாம்னு காத்திருப்பான்.
செப்டம்பர்ல எலெக்ஷன் நடக்கு, நம்ம போய் எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட்டு வரலாம்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவன்ட்ட நீங்க வந்து அவனை நம்ப வச்சு களத்தெடுத்து செப்டம்பர்லேயே நீங்க அவனுடைய வாக்குரிமையை பறிச்சு வச்சீங்கன்னா அது என்னங்க நியாயம்? அது நவம்பர்ல எலெக்ஷன் போடலாம், 2 மாசம் தங்கிட்டு வரலாம், மனைவி மக்களோட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவன நீ வந்து ஏமாத்துற மாதிரி நீ வந்து வாக்குரிமை பறிக்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பீகாரோட மட்டும் நிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது அடுத்த முறை தமிழ்நாட்டுக்குள்ளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க உள்ளவங்க என்ன சொல்ல போறாங்க? இலங்கை தமிழர்னு சொல்ல போறாங்க, இலங்கையிலிருந்து வந்தவன் சொல்ல போறாங்க. அதான சொல்ல போறாங்க. நமக்கு தான் தெரியும் இவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது முழு மூச்சோடு எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். இது நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. சரிங்க மோனா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த சட்டம் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி ஃபாரூக், நன்றி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.